அவங்களோட பிறப்புறுப்புல ஈட்டி வாளால குத்தி அவங்கள அந்த இடத்துல சகிதாக்கப்படுவாங்க, அதாவது இறந்துருவாங்க. அதே நேரத்துல அவங்க கணவரையும் அதே மாதிரி கொன்றுவாங்க. ஸோ இந்த 2 பேரும் யார் கண்ணு முன்னாடி, அவங்களோட பெத்த மகனோட கண்ணு முன்னாடியே தன் பெற்றோர்கள் வந்து அவங்க இழந்துருவாங்க. அது ரொம்ப வருத்தப்படுவாங்க. உடனே இது வந்து ரொம்ப அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் பின்னாடி ஒரு காலத்துல வந்து ஒரு போர் நடக்கும். அந்த போர் நடக்கிறப்ப அபுஜஹல் வந்து கொல்லப்படுவான். அப்ப நபிசுல்லா சொல்லுவாங்க, உங்க பெற்றோருக்களாக இதை வந்து அல்லாஹ் பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் அவங்க உயிர் நீத்திருக்காங்க, அதுக்காக யார் காரணமோ அவனும் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நபி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னா, சுமையா அவங்க வந்து எவ்வளவு மன உறுதியா இருந்திருக்காங்க. இப்போ நம்ம உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் கூட அந்த இடத்துல அவங்களோட ஈமானோட உறுதியா இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு ஈமான்ல எவ்வளவு நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல உதாரணம். அத அவங்க இடத்துல அவங்க மௌத்தானதுல இருந்து முதன் முதலா இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த